Hi friends and families, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாங்க லக்சம்பர்க்ல கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. சோ அதுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக்கே நாங்க போயிருந்தோம். பட் இப்பதான் டைம் கிடைச்சது ஷேர் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 மந்தாவே பாத்தீங்கன்னா பெல்வால் பிளாசா ஃபுல்லாவும் சரி, பெல்வால் பிளாசான்னு இல்ல, ஹோல் லக்சம்பர்கே பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீக்கெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு ஈவென்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. நாங்க போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேஜிக் ஷோ பார்க்கலாம் தான் பார்த்தோம். பட் ஆனா ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து சிட்டிக்கு தான் போறோம். சோ அதுக்காக நாங்க சீக்கிரம் போயாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே டெடி மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. நாங்க லக்சம்பர்க் சிட்டில இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். இது வந்து ஹமிலியஸ்ல இருக்கு. பார்க்கவே எல்லா இடமும் பளபளன்னு சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல வந்து இந்த தீபாவளி, பொங்கல்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெருவுக்கு தெரு இந்த வெடிக்கடைலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லக்சம்பர்க்ல இருக்கிற எல்லா சிட்டிலையுமே சரி, சூப்பர் மார்க்கெட் சரி, மால்ஸ் எல்லாத்துலயுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான். எங்க போனாலும் கிறிஸ்மஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் தான் நிறையவே செல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லலாம் இந்த தீபாவளி பொங்கலுக்குலாம் எவ்வளோ நாள் லீவ் விடுவாங்க? மிஞ்சி போனா தீபாவளி அன்னைக்கு இல்ல மொத நாள் அந்த மாதிரி ஏதாவது லீவ் வந்தா விடுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு 2 வாரம் லீவ் விட்டுருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மோஸ்ட்லி இந்த தீபாவளி பண்டிகை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறுல வந்துருங்க. ஸோ அதுவும் ஸ்பாயில் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா 2 வாரம் லீவ் விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜகஜோதியா மின்னுது பாருங்க. எங்க பார்த்தாலும் ஒரே லைட்ஸ் தான். பார்க்கவே பலன்னு இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஊர் திருவிழானா எப்படி கடையா போடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் இருக்கும். என்ன இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்ம ஊர்ல எப்படி காலிஃப்ளவர் பஜ்ஜி, வடை இந்த மாதிரிலாம் போடுவாங்களோ இங்க வந்து எல்லாமே இந்த பொட்டேட்டோ ஐட்டம்ஸா தான் நிறையாவே இருக்கும். நிறைய இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பொட்டேட்டோல செய்யற பேட்டி, பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டர், ஜெர்கின்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே செல் பண்ணுவாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய இங்கே கிடைக்கும். இந்த ஸ்டோன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸும் இங்கே செல் பண்ணுவாங்க. லக்சம்பர்க்ல கிறிஸ்மஸ் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் ஷாப்ஸ் போடுவாங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஒரு சில டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு மாதிரி இந்த பவுலில் மியூசிக் வரும்ல, அந்த சைனாலலாம் ப்ளே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பவுல்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இது வரைக்கும் பாருங்களேன், இது சவுண்டு வரும். இது பெஸ்டல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஆனால் இது மியூசிக் சவுண்ட் வர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. குட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸும் இருந்துச்சு. என் பசங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிண்ட் வீல்ல போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நானே நினச்சேன் பயந்துட்டு போகாமல் இருப்பாங்களோன்னு. பட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பயம் இல்லாமல் அவங்க அப்பா கூட போயிட்டு வந்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே டாப்பில் போய் உட்காந்துருந்தோன்னா சிட்டி வியூ தெரிகிற அளவுக்கு நல்ல ஹைட்டில் தான் இருக்கும் அந்த ஜெயிண்ட் வீல். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நாங்கள் அப்படியே ரைட்ஸ்லாம் போயிட்டு ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் அந்த சுரோஸ், அப்புறம் அந்த உருளைக்கிழங்குல ஒரு பேட்டி மாதிரி செய்வாங்கன்னு சொன்னேன், அது பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட்டு ஃபுல்லாக. இந்த ஊரில் இன்னொரு ஷாப் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயின், பீர், விஸ்கி இதெல்லாமே தனியாக அதுக்குன்னே ஷாப் வச்சு தனியாக அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வருவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஆளுக்கு ஒரு கப்பில் கிளாஸில் எடுத்துக்கிட்டு நல்லா சிப் பண்ணிக்கிட்டே நல்லா நைட் வியூ என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க குரூப்பாக. ஆனால் நம்ம ஊரை மாதிரி இந்த சண்டை சச்சரவுலாம் இங்கே எதுவுமே இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. பட் அதுதான் இதில் இங்கே உள்ள ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.